தமிழ் யூடியூப் வரலாற்றிலேயே முதன்முறையாக சோசியல் மீடியாக்களில் கலக்கிக் கொண்டிருக்கும் 15க்கும் மேற்பட்ட காமெடி பிரபலங்களை வைத்து நடத்தப்பட்ட பிரம்மாண்டமான ரெஸ்லிங் காமெடி ஷோ. தினமும் மாலை 7 மணிக்கு உங்கள் ரியல் ஒன் ஜாலி யூடியூப் சேனலில் பார்த்து சிரித்து மகிழ தவறாதீர்கள். ஒரு அதிகாரி மீது ஒரு வன்மத்தை கக்கற அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்தமாக உங்க கூட வந்து உன்னை லவ் பண்ணுறாங்க, உங்க கூட பழகிறான்னா உன் அழகை பார்த்து இல்லை, உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்கன்னா ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஆகிறாங்க அப்படின்னு 10ஆம் சொல்கிறாரு. முன்னே அந்த காருக்கு அவ்வளோ பெரிய பாதிப்பு. இவங்க கொஞ்சம் ஹைட்டான வண்டி இல்லை, இவங்களுக்கு ஒன்றும் பெருசாக காயம் இல்லை. அதுக்கப்புறம் மருத்துவ பரிசோதனைக்கு போகிறாங்க, அங்கேயும் உடம்புல எதுவும் காயம் இல்லை. சரி, எதாவது போய் சேர்த்துட்டாரு. அப்புறம் ஒரு செய்தி வருது, கஞ்சா வச்சிருந்தாரு. போலீஸ் வந்து இவர் சொல்கிறார், நான் எந்நேரமும் கைது செய்யப்படலாம்னு சங்கர் பேசுகிறாரு. எந்நேரம் கைது செய்யப்படலாம்னு சொல்கிற ஆள் எப்படி வந்து இவ்வளோ கஞ்சாவை ஒரு 400-450 கிராம் கஞ்சாவை எப்படி கையில் வச்சுன்னு அலைவார்? இந்த கஞ்சாவை போட்ட உடனே இல்லை இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்குப்பா அப்படின்னு இன்றைக்கி பேசிட்டாங்க. பேசின உடனே அரசாங்கம் என்ன பண்ணுது, இவங்களுக்கு தேவையான ஒரு யூடியூப் சேனலில் இந்த நல்ல கைங்களாம் இருக்கானுல்ல, பரோட்டா குருமா அது இதுன்னு இந்த மாதிரி நிறைய ட்ரைபு என்னென்னவா இருக்கானு உங்களுக்கு, அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வச்சு இல்லை சவுக்கு சங்கர் கஞ்சா அடிக்கும் அப்படின்னு பெரிய மனுஷன்லேருந்து அல்லகை வரைக்கும் நின்று பேச வைக்கிறாங்க. நானே ஒரு 10-20 வீடியோ பார்த்துட்டேன். ஆமாம், ஏற்கனவே போட்ட வழக்கில் இருந்து அதை வந்து ஒழுங்காக சார்ஜ் ஷீட் போட்டு ட்ரையல் பண்ணி வெளியில் வராமல் அதுக்கான லா ப்ரொசீடிங்ஸை பண்ணாலே அவருக்கு உரிய தண்டனை கிடைச்சிடும். அப்போ நம்ம போலீஸ் என்ன நினைக்குது, அப்போ நம்ம திறமையிலும் நமக்கு சந்தேகம், ஒரு கேஸை ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டு வைப்போம். காவல்துறையை வந்து முதலமைச்சர் கண்டுக்காமல் விட்டார் அப்படின்ற மாதிரி தான் நான். ஏன்னா நாங்கள் அரசாங்கம் சொல்கிறத நம்ம நீங்கள் செய்யுங்கப்பா அப்படின்னும் போது நீங்கள் செய்யறத நாங்கள் கண்டுக்கல. நாங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் செய்யுங்க. நீங்கள் செய்கிற 1-2 விஷயங்களை ஒருத்தன் விசாரணைக்கு கூட்டும் போகிறோன்னே சாகடிக்கிறதுங்கிறது அது ரொம்ப கொடுமையான விஷயம் இல்லை. அவன் நல்லவனோ கெட்டவனோ கிரிமினலோ அதுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்துடலாம். அந்த அதிகாரத்தை நம்ம யார் கொடுத்தது? பொதுவாகவே இந்த கையை உடைக்கிறது, காலை உடைக்கிறது, சுற்றுறது, ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். சவுக்கு சங்கர் அவரோட கைதில் இருக்கக்கூடிய அரசியல் பின்னணி என்ன சார்? என்ன ஒரு பொம்பளைங்களை பற்றி தரைக்கிறவா காணாமான்னு பேசினார், பிடிச்சி உள்ள போட்டிருக்காங்க. என்ன பதில்? கஞ்சாவும் இருக்கிறதா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க சார். அதுதான் இப்போ சிக்கலை. அதால் தான் இப்போ நம்ம வந்து இதை பேச வேண்டியிருக்கு. அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன், சவுக்கு சங்கர் பேசின பேச்சுக்கு அவர் வந்து உள்ளே தட்டு தூக்க வேண்டிய நபர் தான் அது. அதாவது பல விஷயங்களை வந்து சவுக்கு சங்கர் வந்து ஊழலை பேசுகிறாரு, அதை பேசுகிறாரு, அதையெல்லாம் வரவேற்கிறோம். ஆனால் வெகு மக்களின் உணர்வுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த உணர்வுக்கு மதிப்பு தரணும். நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தர் பிடிச்சி போகிறான்னு வச்சிங்களேன், ஒரு 100-200 பேர் ஸ்டேஷன் மேலே உட்காந்துங்கிறான், ஒரு சின்ன ஒரு நார்மலான க்ரைம்னு வச்சுங்க, உட்காந்து அவரை விட்டுருந்தாங்கன்னா அந்த உணர்வுக்கு மதிப்பளித்து சரி இந்த நாயை இப்போ விட்டு அனுப்புங்க, அப்புறம் எஃப்ஐஆர் போட்டு அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு. அது எதை காட்டுது? ஒரு 200 பேர் வந்து கத்தின்னு கிடக்கிறான், ஒப்பாரி வைக்கிறான், சரி பார்ப்போம். அப்போது நீங்கள் ஸ்ரீமதி விவகாரத்தில், இந்த பள்ளி விவகாரத்தில் ஊரே வந்து அழுதுது, ஏப்பா என்ன ஒரு குழந்தை பிள்ளை செத்து போச்சியா, அந்த புள்ள பேர் கூட தப்பு இருக்கட்டும், இவர் அவங்க புள்ள பேரில் தப்புனாரு, அவங்க அம்மா பேரில் தப்புனாரு, எல்லாம் இருக்கட்டும், இவர் டிரெக்டிவ் புலி தான், நாங்கள் ஒத்துக்கிறோம், அதெல்லாம் ஃபைனல் முடிவாகட்டும். ஒரு ஊரே சேர்ந்து அழுவுது. நெட் ரிசல்ட்டுன்னா நல்லதோ கெட்டதோ ஒரு புள்ள செத்து போயிருக்கு. அந்த நேரத்தில் அது அப்படி இது இப்படி அப்படின்னு பேசினார். அப்போது நம்ம பேசுகிறது நம்ம செய்கிறது எல்லாமே மக்களுக்காக தானே. அப்போ மக்களோட தானே நம்ம ஒத்து நிற்கணும். அப்போ நீ எப்படி வந்து நேர்மாறாக சிந்திக்கிற? அதே போல தான் ஒரு மிகப்பெரிய காவல்துறை அதிகாரி, அதுவும் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர். நான் அதுக்காகன்னு இதை சொல்ல வரல,
இருந்தாலும் சில டிஃபிகல்ட்டிஸ் நம்ம உணர்றோம். அதாவது எல்லா இடத்துலையும் எப்படி சாதி, தமிழர் அல்லாதவர் இருக்கோ, அது மிக கொடூரமாக காவல்துறையில் இருக்கின்றதை நம்ம ஒத்துக்கணும். சாதியாக இருப்பாங்க காவல்துறையில், தமிழர் அல்லாதவராக இருப்பாங்க, தமிழரில் அந்த டிஸ்ட்ரிக்ட் இந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படி இருப்பாங்க, இந்திக்காரனில் வட இந்தியர்களில் அந்த டிஸ்ட்ரிக்ட் இந்த அந்த மாநிலம் இந்த மாநிலம் அப்படி வடவரில் அப்படி பல பிரிவுகளாக காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்க. அதால் தான் ஒரு காவல்துறை அதிகாரி என்ன பண்ணுறாருன்னு இன்னொரு காவல்துறை அதிகாரி இந்த மாதிரி ஆளுங்கள்கிட்ட சொல்லி பேச வைக்கிறது. அது ஒரு நல்ல விஷயமாக கூட இருக்கட்டும். ஏன்னா அப்படி வெளியே வரலன்னா விஷயங்கள் வெளியே வராது. ஆனால் ஒரு அதிகாரி மீது ஒரு வன்மத்தை கக்கிற அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்தமாக உங்க கூட உன்னை லவ் பண்ணுறாங்க, உங்க கூட பழகிறான்னா, உன் அழகை பார்த்து இல்லை, உங்க கூட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்கன்னா ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஆகிறாங்க அப்படின்னு பொதுவாக சொல்கிறாரு. என்ன சொல்லணும், இந்த குறிப்பிட்ட காவலர் இல்லை இந்த குறிப்பிட்ட பெண் இந்த குறிப்பிட்ட அதிகாரியோடு சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் இருந்ததால் இன்னும் நல்ல இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னா அந்த 2 பேர் அதற்கு பதில் சொல்லணும். இல்லை பார்க்குறவங்கடையோ என்ன அநியாயமாக பேசுகிறான் அந்த ஆள் அப்படின்னு பேசுவாங்க. பொதுவாக இந்த மாதிரி உங்க கூட பழகினவங்களாம் இதுக்காக தான் பழகினாங்க, அதுக்காக தான் பழகினாங்கிறது மிக தவறானது. நம்ம எல்லாருமே ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம். அது எப்படி அதை ஏற்றுக்க முடியும்? ஆக அப்போது சவுக்கு சங்கர் கைது. உடனே சவுக்கு சங்கர் பேசிய அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு நிமிடம் 2 நிமிட காணொலி வலைதளங்களில் பரவுது. என்ன இவ்வளோ கேவலமாக பேசியிருக்கிறான், என்ன தான் அந்த அதிகாரி மீது பிரச்சனை இருந்தால் கூட ஒட்டுமொத்தமாக இப்படி பெண் சமூகத்தையே கேவலப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்கான் அப்படின்னு இந்த வேலையை செய்கிறவங்க கூட பேச ஆரம்பிச்சிட்டான். எவெல்லாம் விமனேஸ்வராக இருக்கானுங்களோ அவனுக்கு கூட பேசுகிறானோ, இதெல்லாம் ரொம்ப தப்பியா அப்படின்னு பேசிட்டாங்கல்ல. அதுக்கு அடுத்த நிகழ்வாக ஒரு ஆக்சிடெண்ட்டு நடக்குது. அவரை கூட்டு வர வண்டி ஆக்சிடெண்ட் ஆகுது. உடனே அப்போது இல்லை சவுக்கு சங்கர் எகிரி பாஞ்சி அந்த ஸ்டேரிங்கை அப்படியே திருப்பி சினிமாவில் வர மாதிரி திருப்பி முட்டி தப்பிக்க போனார். தப்பிச்சுட்டு எங்கே போவார்? அப்புறம் இங்கே தானே வரணும் கஞ்சி குடிக்கா அப்படி பேசுகிறானோ. ஒரு சிலர் என்ன பண்ணிட்டான், இல்லை போலீஸ் அவரை கொல்ல பார்த்துச்சு அப்படின்னு 2 தரப்பாக பேசுகிறாங்க. அப்புறம் பார்த்தோம்னா அந்த ஆக்சிடெண்ட்டை பார்க்குறம்போது அந்த மாதிரிலாம் இல்லை. நேச்சுரலாக அந்த காருக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதுக்கான டீட்டெயிலையும் ஒன்றும் போலீஸ் ஒன்றும் வெளியே உள்ள அது ஒரு பக்கம் இருக்குது. அப்போ அந்த காருக்கு அவ்வளோ பெரிய பாதிப்பு. இவங்க கொஞ்சம் ஹைட்டான வண்டி இல்லை, இவங்களுக்கு ஒன்றும் பெருசாக காயம் இல்லை. அதுக்கப்புறம் மருத்துவ பரிசோதனைக்கு போகிறாங்க, அங்கேயும் உடம்புல எதுவும் காயம் இல்லை. சரி எதா போய் சேர்த்துட்டார். அப்புறம் ஒரு செய்தி வருது, கஞ்சா வச்சுருந்தார் அப்படின்னு ஒரு செய்தி. கஞ்சா வழக்கு போட்டிருக்காங்க. அவரும் அவர் உதவியாளர், அதான் அவர் நண்பர், அவர் டிரைவரு, இவரையும் சேர்த்து கஞ்சா கேஸ் போட்டுருக்காங்க. 400 கிராம் 400 சில்லறை வச்சுருந்ததாக சொன்னாங்கல்ல. அப்போ தான் கொஞ்சம் பேர் நிமிர்ந்து உக்காந்தான். சவுக்கு சங்கர் சொல்கிறாரு, அவங்க டீமில் இருந்தவங்கலாம் ஒரு வாரமாக டார்ச்சர் பண்ணி எஃப்ஐஆர் போடுறது, தருத்துறது, அது இது நடக்குதுன்னாங்க. சரி அது கூட ஃப்ரேமாக பேசி இருக்குது. சரி எல்லாம் கெட்ட நேரம் கூடி வரும்போது ஒன்றாங்க கூடி வந்துச்சுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். கஞ்சா எப்படி இருந்தாலும் வச்சுருப்பான். சரி போலீஸ் இவர் சொல்கிறார், நான் எந்நேரமும் கைது செய்யப்படலாம்னு சங்கர் பேசுகிறாரு. எந்நேரம் கைது செய்யப்படலாம்னு சொல்கிற ஆள் எப்படி இவ்வளோ கஞ்சாவை ஒரு 400-450 கிராம் கஞ்சாவை எப்படி கையில் வச்சுக்கின்னு அலைவார்? என்னை பிடிக்கும் போது கஞ்சாவோட பிடி அப்படின்னு வாலண்டியாக சங்கரே போய் மாட்டிக்கிறதுக்கு எப்படி இது நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சில் இருந்து இது அரசு பழிவாங்குது அவரை. தப்பு இது. அரசாங்கங்கள், இந்த அரசாங்கம் இல்லை, எல்லா அரசாங்கங்களும் ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் சவுக்கு சங்கரை இவங்க எப்போன்னு பார்த்துட்டு ஒரு நல்வாய்ப்பாக இவனா வாயால் தவளை தன் வாயால் கெடுமுன்ற மாதிரி இந்த ஆளாக இந்த கண்டென்ட்டை பேசி மாட்டிக்கினார். அப்போது இந்த கஞ்சாவை போட்ட உடனே இல்லை இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்குப்பா அப்படின்னு இன்றைக்கி பேசிட்டாங்க. பேசின உடனே அரசாங்கம் என்ன பண்ணுது, இவங்களுக்கு தேவையான ஒரு யூடியூப் சேனலில் இந்த நல்ல கைங்களாம் இருக்கானுல்ல, பரோட்டா குருமா அது இதுன்னு அந்த மாதிரி ட்ரைபு என்னென்னவோ இருக்கானு உங்களுக்கு, அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வச்சு இல்லை சவுக்கு சங்கர் கஞ்சா அடிப்பார் அப்படின்னு பெரிய மனுஷன்லேருந்து அல்லகை வரைக்கும் நின்று பேச வைக்கிறாங்க. நானே ஒரு 10-20 வீடியோ பார்த்துட்டேன். ஆமாம் சவுக்கு கஞ்சா அடிப்பார். இப்போ சவுக்கு கஞ்சா அடிக்கிறதா பெரும் பிரச்சனை. அப்போது கஞ்சா வழக்கு போடப்பட்ட பிறகு அதை இவன் கஞ்சா மாடு தான் அப்படின்னு நிறுவதற்கான ஒரு முயற்சி நடக்கிறது இல்லை.
இதிலிருந்து இது ஒரு சதியாக இருக்கலாம், பாவையா அப்படின்னு பேசுகிறாங்க. அடுத்து அவங்க அட்வொகேட் வந்து பேசினார், இந்த மாதிரி அவரை பைப்பால் அடிச்சிருக்காங்க. பெரும்பாலும் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் கூட முதல்வராக இருந்தால் அப்படி தான் செய்வேன். நாய் நம்மளை பற்றி என்னென்ன பேசுது போகிறது, நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னென்ன வேலை செஞ்சு முதல்வராக இருக்கோம். எல்லாம் என்ன சொன்னானு இவனுவா, முதல்வர் பதவியை வாங்கி ஸ்டாலின்கிட்ட கொடுத்தா அவர் பாக்கெட்டில் போட்டு ஓட்ட வழியாக கீழே விட்டுருவார், அவர் ஜாதகத்தில் அது இல்லை, அந்த வாய்ப்பே இல்லைன்னா என்னென்ன கிண்டல் பண்ணாலும் கேலி பண்ணானுவோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மோடி செஞ்ச புண்ணியத்தில் நான் ஆட்சிக்கு வந்திருக்கேன், ஏன்னா அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு எல்லோரும் பண்ண தான் செய்வோம். ஆனால் இது வெளிப்படையாக வருகிற போது சவுக்கு சங்கர் மேலே ஒரு சிம்பதி உருவாகுது. ஏற்கனவே போட்ட வழக்கில் இருந்து அதை வந்து ஒழுங்காக சார்ஜ் ஷீட் போட்டு ட்ரையல் பண்ணி வெளியில் வராமல் அதுக்கான லா ப்ரொசீடிங்ஸை பண்ணாலே அவருக்கு உரிய தண்டனை கிடச்சிடும். அப்போ நம்ம போலீஸ் என்ன நினைக்குது, எப்போ நம்ம திறமையிலும் நமக்கே சந்தேகம், ஒரு கேஸை ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டு வைப்போம். இப்போ பெரும்பாலும் இந்த மாதிரியான வழக்குகள் குண்டாஸ் போடுவதற்கு போடப்படுது. குண்டாஸ் எதுக்கு போடுறாங்க, அவன் ஒரு கொலை பண்ணியிருப்பான், குண்டாஸை விட கொலை பெரிய கேஸ் தானே. ஆனால் குண்டாஸ் எதுக்கு போடுவான்னா, இந்த நாய் எப்படி விட்டோம்னா அது பெயில் கீழே வந்துட்டு போகுது, குண்டாஸை போட்டு வச்சோம்னா குறைஞ்சது ஒரு மினிமம் ஒரு 6-7 மாதம் ஆகும், நம்ம அக்காடான கொஞ்சம் ஃப்ரீயாக வேலை செய்யலாம், நம்ம வேலையை பார்க்கலான்றதுக்காக தான் குண்டாஸ் போடப்படும், கொலை குற்றவாளிகள் கூட. அப்படி இருக்கிற மாதிரி அப்போ குண்டாஸ் போடுவதற்கான ஒரு அச்சாரமாக இதை போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த வக்கீல் வேறு சொல்கிறாரு அஷ்டாங்கன்னு ஏதோ நீதிமன்றத்தில் ஒரு அந்த நீதிபதி எக்ஸாம் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க போல இருக்குது. பார்ப்போம், அது வந்தால் நடப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. இல்லை நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை ஏதோ ஒரு படத்தில் கமலஹாசன் சொல்லணும் வழிக்கு வந்துட்டேன்னு அந்த மாதிரி சவுக்கு சங்கர் சொல்ல போகிறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இதை துன்புறுத்தப்பட்டது வந்து சிறைத்துறை வந்து மறுத்து இருக்குது, இதை எப்படி பார்க்குறீங்க சார்? சார் பொதுவாகவே நீங்கள் சிறைக்கு போனவங்களுக்கெல்லாம் தெரியும், ஒன்றுமே நடக்காது. முதல்ல போனோடனே துணிகள்லாம் ஊற்றுட்டு செக் பண்ணுவானுல்ல, பட்டு நாலு வைப்பானு வார்டனுங்க. இல்லை உடம்பு தாங்குதான்றதுக்காக கொன்னுடுவேன், அடிச்சிருவாங்க இங்கே, அப்படி இப்படி வாழ்த்தனம் பண்ணால் அவ்வளோதான் பார்த்துக்கோ. சும்மாக்கிறனே இப்படி அடிக்கிறேன்னா எதனா சேட்டை பண்ணினா என்ன ஆவ அப்படின்றதுக்கு ஒரு 2 காட்டி தான் உட்கார வைப்பாங்க பெரும்பாலும். அதனால் சிறையில் வந்து அது மாதிரி நடக்கும். சில அத்துமீறல்கள் நடக்கிற போது எதுவுமே டவரில் கொண்டு போய் ஒரு 10-15 பேர் அவன் கண்ணை கட்டிட்டு அடி பிச்சு எடுத்துடுவானு, எவன் அடிச்சானு கூட தெரியாது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். எடுத்து போய் தனிமை சிறையில் போட்டுருவாங்க. அந்த மாதிரி சில அட்ராசிட்டி நடக்க தான் செய்யும். அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அரசு செய்ய தான் செய்யும். வேண்டாதவன்னா தனியாக போடணும், வேண்டியவனே தனியாக போட்டு தனியாக ஒரு டிஷ் கொடுடணும், ஒரு டிஷ்ஷை போட்டு நீ என்ன சேனல்னாலும் பார்த்துக்கணும் கூட செய்யும். அது நானாக இருந்தாலும் அதான் செய்வேன், யாராக இருந்தாலும் அதுதான் செய்வோம். அதால் மேபி இது நடந்திருக்கலாம். பார்ப்போம், அவங்க ஏதாவது கோர்ட்டில் ஆர்டர் வாங்கின்னு வந்து அதை வந்து வெளியில் வருதான்னு பார்ப்போம். பட் அந்த மாதிரி பண்ணியிருந்தால் அது தவறு. ஏன்னா மிசா கொடுமைன்லாம் நம்ம ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. ஏன்னா அப்படி அடித்தாங்க, இப்படி அடித்தாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்கன்னு. அப்போது அதை உணர்ந்தவர் அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ சவுக்கு சங்கரை கைது செய்து மற்ற பத்திரிகையாளரையும் எச்சரிக்கை செய்தா சார் தமிழக அரசு? இல்லை, ஒன்றும் பெருசாக மற்ற பத்திரிகையாளர்கள் யார் அரசின் மீது பெருசாக யார் குற்றம் சாட்டுறவங்க யாருங்கிறா? பெரும்பாலான பத்திரிகைகள் அல்லகையாக தானே இருக்குது. இல்லை ஒரு சிலர் அப்படி இருந்தாலும் அவங்க வாய முடுறதுக்கு இது ஒரு கைது, ஒரு எச்சரிக்கை அப்படின்னு பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாமா? இல்லை, நீங்கள் எல்லா காலத்திலும் வந்து உங்களுக்கு அரசுக்கு எதிராக பேசுகிறவங்க இருக்க தான் செய்வாங்க. அரசுக்கு எதிரானா இப்போ ஸ்டாலின் அப்படிங்கிறாரு இப்படிங்கிறாரு, ஸ்டாலின் வந்து இதை பண்ணிட்டார் அதை பண்ணிட்டார் நான் பேசுவாங்க. நிர்வாக ரீதியாக என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னு தான் பேச தான் செய்வாங்க. அவங்க அப்பா கூட குரலுக்கு வந்து அர்த்தம் எழுதியிருக்காருல, அதாவது குறை சொல்லாதவன்னு இருந்தால் அரசு தானே கட்டுருன்னு. அதெல்லாம் தவிர்க்கவே முடியாது. நீங்கள் எந்த காலத்திலும் எல்லாத்தையும் நம்ம மூடி மறைச்சலான்னு நினைக்கவே முடியாது. இன்றைக்கு இல்லை, இது வந்து இதை சொல்லும்போது அதை திருத்திக் கொள்வதற்கு அரசுக்கு ஒரு வாய்ப்பாக நம்ம எடுத்துக்கணும். பர்சனலான விஷயங்களை பேசக்கூடாதுங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். எல்லாருடைய பெரிய பெரிய ஆட்களோட அடுத்த முகத்தை பார்த்தோம்னா ரொம்ப கன்றாவியாக இருக்கும், அதை காது கொடுத்தே கேட்க முடியாது, அப்படி தான் இருக்கும். அதனால் அத்தகைய விஷயங்களை விட்டுட்டு நிர்வாக ரீதியான விஷயங்களை இப்போ சவுக்கால் இந்த சமூகத்தில் சில நன்மை கூட நடந்திருக்குங்க. பார்த்தியா, எவனாவது அதிகாரிங்க அவன் சவுக்கிட்ட சொல்லி வெளியில சொல்ல போகிறான், கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பக்குவமாக நடந்துங்கய்யா, இப்போ 3வது கண் உங்களை வாட்ச் பண்ணினே இருக்குது, ஏதாவது 7:30 கூட்டுறாதீங்க அப்படின்னு முதல்வர் தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கிற முக்கியஸ்தருக்கு ஏன் சொல்கிறாரு? நீங்கள் செய்கிறது வெளியில் வந்துடுது, உங்களை வாட்ச் பண்ணினே இருக்கிறாங்க, அதால் ஒழுங்காக இருங்க அப்படின்னு அவர் தானே சொன்னார். அப்போது இந்த மாதிரியான விஷயங்களை வெளிக்கொணர்வது அரசை திருத்துவதற்கான, இல்லை அரசு திருந்திக் கொள்வதற்கான, இல்லை அவர்களுடைய செயல்பாட்டை ஒரு நெறிமுறைப்படுத்துவதற்கான ஒரு நல் வாய்ப்பாக கூட எடுத்துக்கலாம்ல. அதால் நீங்கள் வந்து ஒரு சவுக்கை போட்டால்
இன்னொருத்தர் யாரும் வந்து எடுத்து பேச மாட்டாங்க, இல்லை அரசின் குறைகளை சுட்டி காட்ட மாட்டாங்கன்னா, அரசு குறைகளை சுட்டி காட்டாமல் இருந்தால் இந்த அரசு நம்ம ரொம்ப நல்லா செய்கிற பொழுது நல்லா செய்கிற பொழுதுன்னு சொல்லிக்கினே இருப்பான். இங்கே வெகுமக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலை உருவாங்க. அடுத்து அந்த ஓட்டு பாக்ஸை திறந்து பார்த்தா ஒன்றும் இருக்காது. ஒரு 10 வருஷம் கழித்து சிரமப்பட்டு வந்திருக்கீங்க. தயவுசெய்து ஏழை எளிய மக்கள் மீது கருணை காட்டுங்க. ஏதாவது அவங்க நல்லது செய்யுங்க. நீங்கள் அப்படியே பாலாரம் தேனாரம் எங்களுக்கு ஓட வைக்க வேணாம். குழாயை தந்தால் தண்ணி வந்தால் போதும் சாமி. லைட்டு சுவிட்சை போட்டால் கரண்ட் எரிஞ்சால் போதும், லைட் எரிஞ்சால் போதும். அந்த நிலையில் மக்கள் இருக்கிறாங்க. அதால் இந்த ஒரு கைதால் எல்லார் வாயும் அடைக்கப்படுங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜெயிலில் இருக்கிறதுனால ஒரு சில தகவல்கள் இவருக்கு போக வாய்ப்பு இருக்கா? இவங்களெல்லாம் பகைச்சிக்காதீங்க, அதிகார வர்க்கத்தை குறிப்பாக அதிகார வர்க்கத்தை இவங்களை பகைச்சிக்க வேண்டாம், அது போல் ஒரு சில சூசக தகவல்கள் போகிற வாய்ப்பு இருக்குமா? பொதுவாகவே உங்களுக்கு இந்த அமைப்புகள், இயக்கங்கள், நக்சல் பாரி அமைப்புகள், தலைமறைவு இயக்கங்கள், இவங்க எல்லாம் இருக்கிற வரைக்கும் நல்லா சிறப்பாக இருப்பாங்க. வெளியில் ஒரு தடவை சிறைக்கு போயிட்டான்னு வச்சுங்க, பெரும்பாலும் காவல்துறையின் உளவாளியாக மாறிடுவாங்க. அவங்க கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அதாவது சிறையில்ங்க, எவ்வளோ பெரிய கும்பனாக இருக்கட்டும், சிறை தானே, எல்லா வசதியும் வாய்ப்பும் இருக்கும். நினச்ச உடனே கிடச்சிடாது. இல்லை, ஒரு இந்த பிராண்டில் சிகரெட் வேணும், கிடைக்கும். அதுனா கடையா திறந்து எடுத்து கொடுக்குறதுக்கு? அடுத்த டியூட்டிக்கு வர சொல்ல வாங்கிட்டு வரேன் சார், இல்லைன்னா ஒரு 2 மணி டியூட்டிக்கு வருவார், அவரை வாங்கிட்டு வர சொல்கிறேன், அப்படி தானே கிடைக்கும். நினச்ச உடனே கிடைக்காது. இல்லை, ஒரு 10 லட்ச ரூபா தரேன் ஒரு கிங்ஸ் பாக்கெட் சிகரெட்டை கூட அப்படின்னா உடனே எடுத்து பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுத்துருவாங்களா? ஏற்கனவே ஸ்டாக் வச்சுருந்தா பரவாயில்ல. அப்போது கிடைக்கும், எல்லாம் டிலேவாக கிடைக்கும், ஒரு விஷயத்தை தவிர கிடைக்கும். அப்போது இந்த லாக்அப் டைம்னு ஒன்று இருக்கும். காலையில் அப்படி சுற்றின்னு இருப்பாங்க, ஒரு 5லேருந்து 6 வரைக்கும் லாக்அப் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் ஒரு மனசில் ஒரு டிப்ரெஷன் வரும். அந்த சாயங்கால வேலையில் உள்ளே உட்காரும்போது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் உடஞ்சிருவான். அப்போ அதில் வந்து அவன் என்ன பண்ணுவான், சரி இப்போ போதுடா சாமி, என்ன சொல்கிறாங்களோ கேட்டுக்கிட்டு அப்படி போவோம் அப்படின்னு மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சவுக்கோட அடுத்த நடவடிக்கையை பார்த்து தான் நம்ம அதை முடிவு பண்ணணும். இப்போ சவுக் சங்கரோட வக்கீல் அவர் வந்து இந்த ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. கடந்த ஒரு மாதத்தில் தமிழ்நாட்டில் லாக்அப் மரணங்கள் 6 நடந்துருக்கு, இதை யாருமே கவனிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? வேறு யார் கவனிச்சு தான்? சவுக் கவனிச்சாரம்மா? நாங்களாவது 2-3 லாக்அப் டெத்தை பற்றி பேசியிருக்கிறோம். இல்லை, இது வந்து ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக மாறி தான் வருது. அதை நம்ம ஒத்து தான் ஆகணும். காவல்துறையை வந்து முதலமைச்சர் கண்டுக்காமல் விட்டார் அப்படின்ற மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் அரசாங்கம் சொல்கிறத ஏம்பா நீங்கள் செய்யுங்கப்பா அப்படின்னும் போது நீங்கள் செய்கிறத நாங்கள் கண்டுக்கலை. நாங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் செய்யுங்க, நீங்கள் செய்கிற 1-2 விஷயங்களை நாங்கள் அப்படி கண்டுக்காமல் விட்டுடுறோம் அப்படின்ற மாதிரி அரசாங்கம் பயன்படுத்துறதை தான் நான் நினைக்கிறேன். ஒரு 12 நாள்லேயே கிட்டத்தட்ட ஒரு 4-5 லாக்அப் டெத். அது ஒருத்தன் விசாரணைக்கு கூட்டும் போகிறோன்னே சாகடிக்கிறதுங்கிறது அது ரொம்ப கொடுமையான விஷயம் இல்லை. அவன் நல்லவனோ கெட்டவனோ கிரிமினலோ அதுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்துடலாமே. அந்த அதிகாரத்தை நம்ம யார் கொடுத்தது? பொதுவாகவே இந்த கையை உடைக்கிறது, காலை உடைக்கிறது, சுட்டுறது, இது எல்லாமே தவறு சார். இப்போ உங்களுக்கு வந்துங்க ஒரு கேஸில் இவனெல்லாம் சுடணும்டா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு செயின் ஸ்நாச்சிங் பண்ணுறான், ஒரு செயினை அறுக்கிறான். பார் அந்த அம்மா பாட்டு நடந்துன்னு போயிடுது, நாய் பார் எப்படி அந்த செயினை பிடிச்சி அறுக்குது பார், இவனெல்லாம் சுடணும்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் என்ன நினைப்பேன், பா 2 பேர் குளிச்சுட்டு வந்தாயா, ஒரு மனித மிருகம் அவனுக்கு 2 பேரும் அடித்து அவன் வாயில் மூத்திரமே வச்சுருக்கானுங்க பார், மலத்தை குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்துருக்கான் பார், இவனெல்லாம் வாழ்வதற்கு தகுதி அற்றவன், இவனெல்லாம் சுடணையான்னு நான் நினைப்பேன். அந்த தம்பி ஒரு வழக்கில் இவனை சுடணும்னு நினைப்பார். அந்த மாதிரி ஆளுக்கு சுடணும்னு நினச்சா நீதிமன்றமே இங்கே தேவைப்படாது, எல்லோரும் சுட்டு தான் தள்ளணும். அதால் இது நடைமுறை இல்லை. அதாவது 1-2 கேஸுங்க எதாச்சியாக கூட நடந்துடும். சும்மா ஒரு தட்டுவாங்க, அது எங்கேயும் படாத இடத்துல பட்டு கூட செத்துருவான்னு வச்சுங்க. ஆனால் இந்த மாதிரி தொடர்ந்து கிட்டத்தட்ட இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு 20லேருந்து 25 லாக்அப் டெத் மரணங்கள், அதில் பெரும்பான்மையாக எங்கள் சமூகத்தை சார்ந்தவங்க, அதுலேயும் நாங்கள் முதலிடத்தில் இருக்கோம், பெருமை தான் அது. அப்போது இது போலீஸோட அணுகுமுறை சரியில்லைன்னு தானே அர்த்தம். முதல்வர் போலீஸை கண்டிக்க மாட்டாருன்னு தானே அர்த்தம். அதால் இது ஒன்று அவரை பிடிச்சதால இவங்க இதை பேசுகிறாங்க, பட் அது எல்லாராலும் பேசப்படணும். இப்போ நீங்கள் இதே அதிமுக ஆட்சியாக இருந்தால் எப்பா நாடு முழுக்க போராளிகள் தான் நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில். அப்பாவா ஒரு பக்கம் வள்ளூர் கூட்டத்தை ஒருத்தன் கலெக்டர் ஆஃபீஸர், ஒருத்தன் சேப்பாக்கம், தூங்கவே மாட்டானோ.
இந்த ரேஸில் இருக்கிற வைப்பா என்ன எது வந்ததுன்ற மாதிரி ஏம்பா என்னாச்சு ஏதாவது இருக்கா நாளைக்கு எதனா போராட்டங்க நாங்கள் சும்மா தான் வீட்டில் இருக்கிறோம் அப்படிலாம் இருந்தானுவோம். இப்போ எல்லாவனும் செட்டில் ஆகிட்டானுங்க பொழுது அப்படியே சொகுசாக இருக்கானுவோம். அதால் இதை வந்து எல்லோரும் கேட்கணும். அந்த மாதிரியான சூழ்நிலையில் தமிழகம் இல்லை. சவுக்கு சங்கர் மீது உட்பட ஒரு 5 வழக்குகள் மீது கேஸ் பதிவுபட்டிருக்கு. அவர்கள் வெளியில் வர எப்போ வாய்ப்பு இருக்குது சார்? ஜாமீன் கிடைக்கிறதுக்கு அல்லது வாய்ப்பு இருக்குமா? இல்லை, வாய்ப்பு கொஞ்சம் ஒரு 1.5 மாதம் இப்போ கோர்ட்டு லீவு. அப்புறம் கோர்ட்டு தந்தவொடனே ஜெகஜகன்னு பெட்டிஷன்லாம் போவோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே இவங்க மேலே என்னென்ன கேஸ் போடுறாங்களோ என்னென்னு தெரியல. கொஞ்சம் சிரமம்தான், நடைமுறையில் கொஞ்சம் சிரமம் இருக்குது. ஆனால் அவர் செய்த தவறுக்கு இவர்கள் தருகிற தண்டனை கொஞ்சம் அதிகமாக தான் நான் பார்க்குறேன். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பொறுத்தமைக்கு மிக்க நன்றி சார்.